இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அந்த நாள் 28/11/2024. இவற்றை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கறந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அதே போல இளநீர் அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவர். எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும். இது தவிர தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அதே போல பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமம் ஆன நமச்சிவாயா ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமத்திற்கு முன் 3.25 நாளிகையும் சூரியன் அஸ்தமத்திற்கு பின் 3.25 நாளிகையும் ஆகும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். ஒரு மணிக்கு 2.5 நாளிகைகள் ஆக சராசரியாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை பிரதோஷ காலம் உண்டு. சௌகரியத்திற்காக மாலை 4:30 முதல் 6 மணி வரை என சொல்லப்படுகிறது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியதுதான் இந்த பிரதோஷ விரதம். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்து கொள்ளும் ஒரு வழிபாடாக அமைஞ்சிருக்குதுங்க. பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலகத்தை காத்தருளினால் விரதமிருந்து வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும், முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்த பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் என்பது பாவத்தை தொலைத்து கொள்ளும் ஒரு வழிபாடு ஆகுங்க. அதாவது பிரதி குடல் தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது. பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும், தோஷம் என்றால் பாவத்தை குறிப்பதாகும். பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழி என கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரியோதசி திதி என்னும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறதுங்க. இந்த பிரதோஷத்தினுடைய புராண கதை என்ன என்று பார்க்கும்போது பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கினர். அந்த நேரத்தில் மந்தாரமலை மண்ணுக்குள் பதிந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்தை தாங்கினார். தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அந்த ஆழகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தருளினார். அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. சிவபெருமானை ஆழகால விஷத்தை உண்ட நாள் தான் இந்த திரியோதசி திதி. இது ஒரு சனிக்கிழமை. இதனால் மாதந்தோறும் இருமுறை வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம். அதனால் தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் மிகவும் விசேஷ
விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு 28/11/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பாலான கிரகங்கள் இந்த தருணங்கள்ல சற்று சாதகமாக இல்லாத நிலையில் தாங்க இருக்குது. எனவே பொதுவாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் அவசரமின்றி அணுக வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தற்போது வக்ரத்தில் இருப்பதால் எதிர்பாராத சில நன்மைகள் உண்டுங்க. அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சியில் இருந்த தடைகள் உங்களுடைய முயற்சியால் அகல இருக்குதுங்க. புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வருவதற்கு உங்களுடைய முயற்சிகள்ல அனுசரணையாக இருக்குங்க. சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக இதன் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது இருப்பதால திருமண முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் உறவினர்களுடைய வருகையால இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்த சூரியன் உங்களுக்கு வெற்றிகளை பெற்று தருவாருங்க. ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்களும் லாபமும் கிடைக்க இருக்குது. இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது விவசாய நிலம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சில செயல்களை மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக அவசரப்பட்டு பின்னால் அவதிப்படும் வாய்ப்பினை புதன் கொடுப்பார் என்பதால் கவனம் தேவைங்க. ராசியினுடைய கேது அமர்ந்திருப்பதாலும் 7ஆம் இடத்தில் இருந்து ராகு ராசியை பார்ப்பதாலும் கணவன் மனைவி உறவுகள் சற்று பாதிக்குங்க. ஒருவருக்கு ஒருவர் தவறான புரிதல் கொண்டு சண்டை போட்டு கொண்டிருப்பீங்க. கடைசியில் விஷயம் ஒன்று இருக்காதுங்க. எனவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் எடுத்தோம் கவுத்தம் என்று இந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. அதே போல் நிலம் வாங்குவது, விற்பது சம்பந்தமான விஷயங்களோ அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லயோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. உங்கள் பலவீனமான எண்ணங்களை மாற்றி வாழ்க்கையின் சிக்கல்கள் இன்றி நடத்தும் வலிமையை எண்ணங்களை தருவாரு. அது மட்டும் இல்லாம பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாகவும் எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.